தையம் தீயம் தக்கு தீயம் தக்கு 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 தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கையர் ஆடிடும் மகா நதியில் போற்றி சொல்லடியோ සමිතිය සහ හින්දු සමිතිය ඒකාබද්ධව සංවිධානය කරනු ලබන තයිපොංගල් උත්සවය ආරම්භ කිරීමට තමයි මේ අපි සූදානම් වන්නේ. ඔබ දන්නවා ලෝකවාසී දමිළ ජනතාව ඉතාමත් උත්කර්ෂවත් අන්දමින් අද සියලුම දමිළ ජනතාව මේ තයිපොංගල් උත්සවය ඉතාමත් ඉහළින් සමරන මොහොතක් අස්වැන්න නිලීමේ ඒ සතුට බෙදා ගැනීම තමයි අද මෙහි මූලික අරමුණ. ඒ වගේම ශ්‍රී ලංකාවාසී අපේ ආදරණීය දමිළ ජනතාව අද දින සෑම ස්ථානයකම සෑම නගරයක් පුරාම ගම් දනව් පුරා මෙවන් තයිපොංගල් උත්සවය සැමරීම උත්සවශ්‍රීයෙන් සිදු කරන මොහොතක තමයි කාකදුපත වෙරළ උද්‍යාන කළමනාකරණ සමිතිය වාර්ෂිකව මේ තයිපොංගල් උත්සවය ඉතාමත් භක්තියෙන් ඉතාමත් උත්කර්ෂවත් ලෙස අපි සමරනවා. ඉතින් ඒක නිසා තමයි අද දින සුවිශේෂයි. අපි වෙනද පවත්වනවා වගේ නෙමෙයි මේ තයිපොංගල් උත්සවය ඉතාමත්ම අලංකාරව ඉතාමත්ම උත්කර්ෂවත් ලෙසයි අපි මේ ආරම්භ කිරීමට සූදානම් වන්නේ. එම නිසා අපි මේ තයිපොංගල් උත්සවය වෙරළ උද්‍යාන කළමනාකරණ සමිතිය ඒ වගේම හින්දු සමිතිය ඒකාබද්ධව සිදු කරන තයිපොංගල් උත්සවය සඳහා පැමිණි ඔබ සියලු දෙනාම ඉතා ගෞරවයෙන් ඉතා භක්තියෙන් යුතුව පිළිගනු ලබනවා. அனைவருக்கும் வணக்கம். தைப்பொங்கல் ஆண்டு இம்முறையும் நாங்கள் கோலாகலமாக இன்று கொண்டாட இருக்கின்றோம். போன முறையை விட இந்த முறை இன்னும் விமர்சையாக உங்கள் முன்னாள் தைப்பொங்கல் விழாவை நாங்கள் இன்று கொண்டாட இருக்கின்றோம். தந்த அனைவருக்கும் வருக வருக. இம்முறையும் காக்கைதேவு கரையோர பூங்கா முகாமைத்துவ சங்கமும் கொழும்பு காக்கைதேவு இந்து மன்றமும் இணைந்து இந்த தைப்பொங்கல் விழாவை விமர்சையாக நாங்கள் கொண்டாட இருக்கின்றோம். அந்த வகையில் எமது முதலாவது நிகழ்வாக நாத சங்கமம், ஒரு தகப்பனும் மகனும் இணைந்து இன்று இந்த கடற்கரையோரத்தில் ஒரு நாதத்தை உருவாக்கி அதன் மூலம் இவ்விழாவினை அழகுற ஆரம்பிக்க இருக்கின்றார்கள். முதலாவது நிகழ்வாக நாத சங்கமம்.
காக்கைத்தீவு கரையோர முகாமை சங்கத்துடன் இணைந்து கொழும்பு காக்கைத்தீவு இந்து மன்றம் நடத்தும் பொங்கல் விழாவிற்கு வருகை தந்து சபையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். நான் இன்று உங்கள் முன்னிலையில் இத்தை திருநாளில் பொங்கல் பற்றிய சிறு பேச்சு ஒன்றை நிகழ்த்துவதற்காக முன்வந்துள்ளேன். சுழன்றும் ஏர் பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை எனும் வள்ளுவரின் வாக்கின்படி உழவு தொழிலினை சிறப்பிக்கும் திருநாளே பொங்கல் திருநாளாகும். உழவர்கள் தமது வாழ்விற்கு உதவியாக விளங்குகின்ற சூரியன், பூமி, மாடுகள் என்பவற்றிற்கு நன்றி செலுத்தும் திருநாளே பொங்கல் திருநாளாகும். தமிழ் மக்களின் அடையாளத்தை உணர்த்தும் பண்டிகைகளில் தைப்பொங்கலே முன்னணி வகிக்கின்றது. சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கும் நாளாகையால் இது மகர சங்கிராந்தி எனவும், உழவர்களது திருநாளாகையால் உழவர் திருநாள் எனவும் அழைக்கப்படுகின்றது. இது இந்தியாவின் தமிழ்நாடு மற்றும் தமிழர் வாழும் அனைத்து பகுதிகளிலும் மகிழ்ச்சியுடனும் மற்றும் பாரம்பரியத்துடனும் கொண்டாடப்படுகின்றது. தைப்பொங்கல் திருநாளானது பிரதானமாக 4 நாட்கள் நடைபெறும். அதில் முதலாவது போகி பண்டிகை. வீட்டில் உள்ள பழையவற்றை போக்கி வீட்டை தூய்மைப்படுத்துவதே போகி பண்டிகை ஆகும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்றும் கூற்றுக்கு இணங்க அடுத்த நாள் தைப்பொங்கல் கொண்டாடப்படுகின்றது. வீட்டு முற்றத்தில் அடுப்பு வைத்து புதுப்பானையில் பொங்கலிடுவர். பொங்கல் பொழுது பொங்கலோ பொங்கல் என்று கூறி இறைவனை வழிபாடு செய்வர். பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல் கொண்டாடப்படுகின்றது. உழவர்களுக்கு உறுதுணையாக விளங்குகின்ற மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் நாள் மாட்டு பொங்கல் ஆகும். மாடுகளை நீராட்டி நெற்றியில் பொட்டு வைத்து மாடுகளின் கொம்புகளுக்கு வர்ணம் பூசி மாலையிட்டு பொங்கல் படைத்து வழிபடுவர். அன்று ஜல்லிக்கட்டு மற்றும் ஏற்றல்கள் போன்ற பிற விளையாட்டுகளும் பெறுகிறது. நல்லாரை காண்பது முன் நன்றே என்ற பொன்மொழிக்கு இணங்க විශේෂ තිලිනය ප්‍රධානය කිරීම අප වෙරළුද්‍යාන කළමනාකරණ සමිතිය අපේ ක්‍රියාකාරී සමාජික මහේන්ද්‍රන් මහතා ඇතුළු කණ්ඩායම විසින් සිදු කරනු ලැබුවා. இந்நடனப் பள்ளியின் நெறியாள்கை செய்பவர் திருமதி மேனகா கமலநாதன். இங்கே வரும் நடனத்தை ஆட இருக்கும் குழந்தைகள் மோனிஸ்ரீ சத்யபவன், ஹரித்ரி சதீஷ், கவீந்திரன் சுரேன்.
full ஆனந்தம் தானே அலைகள் எல்லாம் ஆனந்த அலைகள் தானே காக்கதீவு கடற்கரை பூங்காவின் சங்கம் சார்பாக திரு மகேந்திரன் அவர்களையும் காக்கதீவு இந்து மன்றத்தின் சார்பாக திரு வீரேஸ்வரநாதன் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். இவ் நடனத்தை நெறியாள்கை செய்து திருமதி மேனகா கமல்நாதன் அவர்களுக்கும் நன்றி. அவர்களுக்கான பரிசும் வழங்கப்படும். இந்நட நிகழ்வில் பங்கேற்ற மாணவர்கள் மோனிகா ஸ்ரீ, ஹரித்ரிகா, ஷருண், தீக்ஷாதனா, மதுஷிகா. நன்றி. இதனைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக காக்கைதீவு கடற்கரை பூங்கா முகாமைத்துவ சங்கத்தின் தலைவர் அவர்களின் வரவேற்பு உரை காமினி ஹேவிகே அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். නැවත වරක් සුබ සන්ධ්‍යාවක් සියලුම දෙනාට. මම හිතන්නේ අපේ න්‍යාය පත්‍රයට අනුව දැන් තමයි වැදගත්ම තවත් අවස්ථාව වෙන්නේ. කාකදුපත වෙරළ උද්‍යාන කළමනාකරණ සමිතිය මගින් සංවිධානය කරනු ලබන මේ තයිපොංගල් උත්සවය සඳහා අපගේ ආරාධනය විශේෂ ආරාධනය පිළිගෙන පැමිණි ඔබ සියලු දෙනා පිළිගැනීම සඳහායි මම මේ සූදානම් වන්නේ. ඉතින් විශේෂයෙන් මතක් කළ යුතුයි වෙරළ උද්‍යාන කළමනාකරණ සමිතියේ ආරාධනය පිළිගෙන මෙම ස්ථානට වැඩමව වදාළ කාකදුපත ශ්‍රී බෝධිරාජාරාම විහාරස්ථානයේ විහාරාධිපති අතිපූජ්‍ය ගෞරවනීය දිවුල්වැවේ අරියදේව නායක ස්වාමින් වහන්සේව වෙරළ උද්‍යාන කළමනාකරණ සමිතිය වෙනුවෙනුත් ඒ වගේම හින්දු සමිතිය වෙනුවෙනුත් තාම নমස්කාර පූර්වකව මේ අවස්ථාවේදී පිළිගනු ලබනවා. ඒ වගේම මෙම ස්ථානෙට පැමිණ සිටින අපේ ආරාධනය පිළිගෙන කවදත් අපිත් එක්ක එකතු වෙන මහාචාර්ය යෝගරාජා පියතුමන්ට අපි ඔබවත් ඉතාම ගෞරවයෙන් මේ අවස්ථාවේදී පිළිගනු ලබනවා. ඒ වගේම මෙම කාර්යය සාර්ථක කර ගැනීම සඳහා ඉතාම උනන්දුවෙන් කටයුතු කරන හින්දු සමිතියේ ගරු සභාපති දයානිධි මහත්මයා ප්‍රධාන හින්දු සමිතියේ සියලුම දෙනාම අපි ඉතාම ගෞරවයෙන් පිළිගන්නවා. ඒ වගේම කාකදුපත ක්‍රීඩා සමිතිය නියෝජනය කරමින් හරිස්නාත් ඇතුළු සියලුම අපේ තරුණ කණ්ඩායම අපි ගෞරවයෙන් පිළිගනු ලබනවා. ඒ වගේ මතක් කළ යුතුයි මෙම තයිපොංගල් උත්සවය මේ ආකාරයෙන් උත්කර්ෂවත් පැවැත්වීම සඳහා අපට ශක්තියක් ලබා දුන්නේ අපට ආධාර ලබා දුන් ඒ ඊටාම සුවිශේෂ කණ්ඩායම. ඉතින් මේ කටයුතු සිදු කිරීමේදී අපට ඒ ඩෝනර්ස්ලාගෙන් ලබා දීපු සහයෝගය අපි ඊටාමත් අගය කරමින් ඒ සියලු දෙනාමත් ඩෝනර්ස්ලා වෙනුවෙන් ආධාර කරුවන් වෙනුවෙන් ඒ පැමිණ සිටින සියලුම පවුල්වල සමාජිකින්වත් අපි ඊටාම ගෞරවයෙන් පිළිගන්නවා. ඒ වගේම මෙම ස්ථානට පැමිණ සිටිනවා අපේ ආරාධනය පිළිගෙන විවිධ ආයතන වලින් විවිධ සංවිධාන වලින් ඒ වගේම ප්‍රදේශවාසීන් ඔබ සියලු දෙනාමත් අපි ඊටාම ගෞරවයෙන් පිළිගන්නවා. ඉතින් මතක් කළ යුතුයි විශේෂයෙන් මේ තයිපොංගල් උත්සවය වැනි උත්සව රාශියක් අපි කාකදුපත වෙරළ උද්‍යාන කළමනාකරණ සමිතිය වාර්ෂිකව පවත්වනවා. මේ මූලික අරමුණක් වෙන්නේ අපි අතර තියෙන සහජීවනය අපි අතර තියෙන සැබැඳියාව තවදුරටත් වර්ධනය කරමින් අපේ යුනිටි එක අපේ එකමුතුකම දියුණු කර ගැනීම. ඉතින් ඒක තමයි තවත් සුවිශේෂම ලක්ෂණයක් මෙවන් තයිපොංගල් උත්සවයක් පැවැත්වීම තුළින්. අපි දන්නවා කාකදුපත ප්‍රදේශයේ සිංහල, ද්‍රවිඩ, මුස්ලිම්, බර්ගර් වැනි සියලුම ආගමික ජනතාව විවිධ ජාතීන් ජීවත් වෙන අපි අතර තියෙන සුහදත්වය අපි අතර තියෙන සහජීවනය එකමුතුකම තවදුරටත් වර්ධනය කර ගැනීමයි මේ මූලික තේමාව. එම නිසා නැවත වරක් මෙම විශේෂ තයිපොංගල් උත්සවයේ ඉතාමත් උත්කර්ෂවත් අන්දමින් පවත්වන පැමිණි ඔබ සියලු දෙනාම නැවතත් ගෞරවයෙන් සිහිපත් කරමින් මතක් කරමින් මෙම කාර්ය සිදු කිරීමේදී වෙරළ උද්‍යාන කළමනාකරණ සමිතියේ ක්‍රියාකාරීන් බොහෝමයක්
ඉතාම දැඩි උනන්දුවකින් ශක්තියක් ලබා දුන්නා මේ සංවිධාන කටයුතු සඳහා. ඒ බවත් මතක් කරමින් වසර 18ක් මුළුල්ලේ ආගමික සමාජීය පාරිසරික සුවිශේෂ වැඩසටහන් අපේ සහජීවනය වර්ධනය වන වැඩසටහන් රාශියක් පැවැත්වෙන බව ඔබ සියලු දෙනා දන්නවා. ඉතින් මේ අවස්ථාව වගේම අපේ සෑම අවස්ථාවකටම අපේ පන්සල අපේ විහාරස්ථානය අපි අමතක කරන්නේ අපි කුමන ආගම කුමන ජාතිය වුණා. ඉතින් ඒක නිසා අපි ශ්‍රී ලාංකිකයින් විදිහට එකට ජීවත් වෙන්නේ. එහි සුවිශේෂ චරිතයක් තමයි අපේ පන්සලේ විහාරාධිපති ස්වාමින් වහන්සේ. ඉතින් අපිට කවදාත් අනුශාසනා ලබා දෙන අපි ආකදුපත ශ්‍රී බෝධිරාජාරාම විහාරස්ථානයේ විහාරාධිපති ගෞරවනීය දිවුල්ලවේ ආර්යදේව නායක ස්වාමින් වහන්සේට ඉතාමත්ම කෙටියෙන් මේ අවස්ථාවේදී අනුශාසනයක් සිදු කරන ලෙස මා নমස්කාර පූර්වකව ඉල්ලා සිටිනවා. සියලු දෙනාටම සුබ සන්ධ්‍යාවක්. මේ අවස්ථාවට කතෝලික ආගම නියෝජනය කරමින් සැපැමිණි මහාචාර්යතුමනි, එවැගේම වෙරළ උද්‍යාන කළමනාකරණ සමිතියේ සභාපතිතුමන්, අපේ ගාමිණී හේවගේ මැතිතුමන්, අපේ විහාරස්ථානයේ දායක සභාවේ සභාපතිතුමන්, ප්‍රධාන ක්‍රියාකාරී සමාජික මහත්වරුනි, මහත්මීනි, එවැගේම කාකදූපත හින්දු සංගමේ සභාපති දයානිධි මහත්මානම් ප්‍රධාන, ඒ සමිතියේ ක්‍රියාකාරී සමාජික මහත්ව මහත්මීනි, ප්‍රදේශවාසී ගුණවන්ත පින්වතුනි, හින්දු දහමේ එක්තරා සුවිශේෂ දිනයක් තමයි තයි පොංගල් දිනය. ඒ පිළිබඳවත් එහි ඇති ඓතිහාසික පසුබිමත් ඒ දිනේ තිබෙන වටිනාකම පිළිබඳවත් අපි හැම කෙනෙක්ම දන්නවා. අද උදේ කාලේ ඉඳලම විවිධ මාධ්‍ය ඔස්සේ විවිධ ප්‍රචාරණයන් තුළින් අද දවස කෙසේ වැදගත්ද කියන බව අපි හැමෝම දන්නා කාරණාවක්. විශේෂයෙන්ම මුළු මහත් ලෝකවාසී හින්දු බැතිමතුන්ගේ ඊ타ත්ම සුවිශේෂී දිනයක් තයි පොංගල් දිනය කියලා කියන්නේ. එදිනේ සිහිපත් කරමින් විශේෂයෙන්ම කාකදූපත වෙරළ උද්‍යාන කළමනාකරණ සමිතිය වාර්ෂිකව මේ උත්සවය සංවිධානය කරනවා. විශේෂයෙන්ම මේ ප්‍රදේශයේ තිබෙන ස්වේච්ඡා සංවිධාන අතර ජාතික මට්ටමින්, සමාජමය මට්ටමින්, ආගමික මට්ටමින්, ආධ්‍යාත්මික මට්ටමින් මේ සෑම ක්‍රියාවලියකම ජාතික ආගමික සංහිඳියාව ඇති කරන සුවිශේෂී සමිතියක් තමයි වෙරළ උද්‍යාන කළමනාකරණ සමිතිය. බෞද්ධ ආගමික වේවා, හින්දු ආගමික වේවා, කතෝලික ආගමික වේවා, ඉස්ලාම් ආගමික වේවා, මේ සියලු ආගමික ප්‍රධාන උත්සවයන් මේ වෙරළ උද්‍යාන කළමනාකරණ සමිතිය අනෙකුත් ඒ ආගමට සම්බන්ධ සංවිධානත් එක්ක ඒකරාශී වෙලා මේ ප්‍රදේශයේ ජාතික සමගිය, ආගමික සමගිය ඇති කරන්නට සුවිශාල මෙහෙවරක් සිද්ධ කරනවා. මේ පිළිබඳව විශේෂයෙන්ම සිහිපත් කරලා ආශිර්වාද කරන්නට ඕන. පුරා වසර 20කට අධික කාලයක් මේ වෙරළ උද්‍යාන කළමනාකරණ සමිතිය තුළින් සිදු කරන ජාතික සමගිය, ආගමික සංහිඳියාව මොනවට පිළිබිඹු කරන්න බවට පත් වෙනවා. ඒ නිසා අපි ආශිර්වාද කරන්නට ඕන. මේ වගේ ස්වේච්ඡා සංවිධාන මේ ප්‍රදේශයට විතරක් නෙවෙයි, මේ කොළඹ දිස්ත්‍රික්කයට විතරක් නෙවෙයි, බස්නාහිර පළාතට විතරක් නෙවෙයි, ශ්‍රී ලංකාවට විතරක් නෙවෙයි, මුළු මහත් ලෝකයටම වටිනා ආදර්ශයක් ලබා දෙනවා. ජාතීන් වශයෙන් අපි බෙදීමත්, ආගමික වශයෙන් බෙදීමත් අපි ඉවත් කරලා
අපි තුල මනුස්සත්වයේ තුලින් මනුස්ස ගුණධර්ම තුලින් ජීවත් වෙන්න සෑම කෙනෙක්ම අධිෂ්ඨාන කරගන්න ඕන. ඒක තමයි මේ ස්වේච්ඡා සංවිධානීය තුලින් සමාජයට දෙන පණිවිඩය. ඒ නිසා අපි මේ තයිපොංගල් දිනේදී මේ වැදගත් ආගමික වශයෙන් ඉතාමත් වටිනා දවසේ අපි කල්පනා කරන්නට ඕන අපි තුල ජාතික සමගිය ආගමික සංහිඳියාව ඇති කරමින් මනුස්සත්වයේ තුල ගුණධර්ම වලට මුල් තැන දෙමින් අපේ ආගමික ආශිර්වාද ලබා ගන්නට ඕන. ඒ සඳහා මේ වෙරළ උද්‍යාන කළමනාකරණ සමිතියේ සියලුම සමාජික පින්වතුන්ටත් ක්‍රියාකාරී පින්වතුන්ටත් ශක්තිය ධෛර්යය වාසනාව සැලසේවා කියලා ආශිර්වාද කරනවා. මේ අවස්ථාව සංවිධානය කරපු වෙරළ උද්‍යාන කළමනාකරණ සමිතියටත් කාකදූපත හින්දු සමිතියටත් ප්‍රදේශවාසී හැම දෙනාටම සිංහල දෙමළ මුස්ලිම් බර්ග මැලේ සියලු ජාතීන්ට සියලු ආගමයන්ට අපි ආශිර්වාද කරනවා. යහපතක් වේවා කියලා ආශිර්වාද කරමින් මගේ අනුශාසනාව මෙතකින් අවසන් කරනවා. காக்கை தீவில் அமைந்துள்ள ஸ்ரீ போதிராஜ ராம விஹாரை பீடாதிபதி அவர்களுக்கு நமது ஆசியுரை வழங்கியதுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். அதனைத் தொடர்ந்து சிவசக்தி நர்த்தன கஷேத்ரா நடனம் பள்ளியர் வழங்கும் நடனம் கண்ணன் நடனம். இந்த நடனத்தை நெறியாள்கை செய்திருக்கிறார் திருமதி ஸ்ரீமதி நதிகா சந்திரன், தக்ஷா இளங்கோவன், சங்கிக்ஷா புஷ்பராஜ், பிரிஷா சத்யகுமாரன், மதனிகா தியாகராஜா, தாரணா முரளிகிருஷ்ணன், பிரவிஷ்ஷா மனோஜ்குமார், ஷர்மிகா பிரகலாதன், ஷஹானா சந்திரகருணா, ஷனிகா ஆனந்த ஜெயசேகரன், ரக்ஷிதா சசிகுமார். கண்ணன் நடனம்.
தகிமி தரிக்கிதகு தரிக்கித தகிக்கிதகு சின்ன கண்ணன் என்ன செய்தான் தெரியுமா அவன் செய்த லீலை சொல்லில் அடக்க முடியுமா புரியுமா சின்ன கண்ணன் சின்ன கண்ணன் சின்ன கண்ணன் என்ன செய்தான் தெரியுமா அவன் செய்த லீலை சொல்லிலடக்க முடியுமா புரியுமா சின்ன கண்ணன் எங்கள் கண்ணன் இங்கே இந்த அருமையான நடனை தந்த குழந்தைக்கு எங்கே உங்கள் உற்சாகம்? அடுத்த நிகழ்வு செம்பு நடனம். இந்த நடனத்தையும் நடிகால்கை செய்து தந்திருக்கிறார் திருமதி ஸ்ரீமதி நதிகா சந்திரன். செம்பு நடனம் சுபிக்ஷனா சிவானந்தன், ஷபிஷ்கா சத்யகுமாரன், ஆன் கிறிஸ்டினா, துஷிகா மோகனராஜ், சத்விகா தியாகராஜா, கிறிஸ்டிகா பிரேம்குமார், ஷாஷ்விகா பிரதீபன், கிருஷாலினி ராஜமனோகரன், கனிஷ்கா சிவராஜா, அதுல்யா சத்யகுமார், நித்யா பார்த்திபன், கனிஷ்கா சுரேந்திரகுமார். செம்பு நடனம்.
நர்த்தன கஷேத்ரா நடன பள்ளி மாணவர்களுக்கான பரிசுகளை வழங்குவதற்கு பீச் பார்க் சொசைட்டி சார்பாக ඒ නර්තන ශිල්පීන් සඳහා සුවිශේෂ තිලින ප්‍රදානය කිරීම සඳහා අපි වෙරළ උද්‍යාන කළමනාකරණ සමිතිය වෙනුවෙන් ගෞරවයෙන් ආරාධනා කර සිටිනවා අපේ ග්ලෝබල් මෙඩිකල් සෙන්ටර් කාකදුපත ඩොක්ටර් රවිරාජ් මහතාට ඔබතුමාගේ අතින් එම තිලින ප්‍රදානය කිරීම සඳහා. அதனைத் தொடர்ந்து காக்கதேவி இந்து மன்றத்தின் சார்பாக திரு கைலைங்கிரிநாதன் அவர்களையும் அன்புடன் மேடை கலைக்கிறோம். இந்த நடனத்தை அழகான முறையில் நெறியாழ்கை செய்து தந்த திருமதி ஸ்ரீமதி நதிகா சந்திரன் அவர்களையும் அன்புடன் மேடை கலைக்கின்றோம். බොහොමත් ස්තුතියි ડોක්ටර්. මීළඟට තිබෙන්නේ සිංහල භාෂාවෙන් මේ තයිපොංගල් උත්සවය පිළිබඳව පැහැදිලි කිරීමක් සඳහා ඒ විශේෂ කතනය සඳහා ගෞරවයෙන් ආරාධනය මෝදර හින්දු විද්‍යාලයේ උදය කුමාර තුෂාරි සභාවෙන් අවසරයි මා මෙතනට පැමිණියේ තයිපොංගල් පිළිබඳව කතාවක් ඉදිරිපත් කිරීමටයි. සුවාසක් ලෝවාසී දමිළ ජනතාවගේ වැදගත් ආගමික උත්සවයක් ලෙස තයිපොංගල් උත්සවය හැඳින්විය හැකිය. තයි යනු දමිළ භාෂාවෙන් ජනවාරි මාසයට කියනු ලබන නමයි. පොංගල් යන දෙමළ වචනයේ තේරුම උතුරා යාම යන්නයි. එදිනට මුට්ටියක කිරි උතුරවා එම කිරි ඉතිරි සෞභාග්‍ය උදාවන බව මේන් සංකේතවන් වේ. ඒ අනුව තයිපොංගල් යනු සෞභාග්‍ය මුල් කරමින් ජනවාරි මාසයේදී දවස් 2-4ක් කාලයක් පුරාවටම දමිළ ජාතිකයන් විසින් ඉතා ඉහළින් සමරනු ලබන ජාතික උත්සවයක් වේ. එම දිනයේ බෝගි පොංගල්, සූර්ය පොංගල්, මාට්ටු පොංගල් සහ කාන්දම් පොංගල් ලෙස නම් කර තිබේ. තයිපොංගල් උත්සවයේ මූලිකම අරමුණ ගොවිතැනින් උපයා ගනු ලබන පළමු අස්වැන්න ගොවිතැනට උපකාරී වූ සූර්යා වෙත පූජා කිරීමයි. ඒ අනුව අස්වැන්න නැලීමේ උත්සවය යන අර්ථයන්ද අමතරව මෙම උත්සවයේදී ස්තුතිය පුද කිරීම මෙන්ම කෘතගුණ සැලකීමද සිදුවේ. තයිපොංගල් දිනයේ සාධන පොංගල් බතහකුරු, ගිතෙල්, කිරි ආදිය මුසුකොට නිවසින් පිටි අඳුන් ලිපක් බැඳ වෙන් පොංගල්, චක්කර පොංගල්, පාල් පායාසම්, වඩේ වැනි ආවේනික රසකැවිලිද මෙම උත්සවයේ සැමරීමේදී සකස් කර ලැබේ. විවිධ ආහාර පිළියෙල කර සිතවතුන් සමග හුවමාරු කරගනිමින් හා විනෝදයෙන් හින්දු ජාතිකයෝ මෙම උත්සවය සමරති. සබාදාම හා බුද්ධ යහපත් අරමුණ පෙරදැරීම පවත්වනු ලබන සෞභාග්‍ය සංස්කෘතික උත්සවය වූ තයිපොංගල් උත්සවය සැමරීමෙන් රටටම සෞභාග්‍ය උදා වේවායි අපි එකසිතින් සාත්නා කරමු. ස්තුතියි. இம்மாணவிக்கான பரிசுகளை வழங்குவதற்கு பீச் பார்க் மேனேஜ்மெண்ட் சொசைட்டி சார்பாக சுரேஷ் சந்திரகுமார் அவர்களையும் காக்கதேவி இந்து மன்றத்தின் சார்பாக திரு மாதவன் அவர்களையும் அன்புடன் மேடை கலைக்கின்றேன். சிவகரா நர்த்தன நாட்டிய கல்லூரி மாணவியர் வழங்கும் வீர தமிழர் நடனம் நெறியாள்கை செய்திருக்கின்றார் திருமதி கார்த்திகாயினி பிரபாகரன். சோழ வெற்றி வாழ்வொன்றே பூவழகிய பூவே செல்லதியோ மயோ சகே பாவூர் போற்றும் வீர துறைவாரை தாங்க
புலவர்கள் தமிழும் வீரும் கடலில் புயலை போல கலங்கள் விரைந்து பாய மன்னனை சீராட்ட தென்புலம் ஏகும் வீரர் வீரா ராஜ வீர சூரா ஊற்றாதி செல் காற்றாதி செல் சர 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 சரவென வேர்மழைதான் பெய்திட பர 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 பரவென பாயட்டும் பாய்மரம் மரவர்கள் தீரம் காண சமுதிரம் விரும்பி போகும் குருவிய மாடை கண்டு திரைமணி நாடி போகும் எதிரிகள் முதிரம் சேர்ந்து குதிகடல் வண்ண மாறும் புதிர்விடும் பகைவு தேகம் கடலுக்கு அன்னமாகும் புலிமகன் நீரும் கண்டு பகைபுலம் சிதறியோடு சரமணு கைதல் கண்டு கடலலை கருக்கு ஓடும் கடடா பெரும் வீர எடடா துணை மாலை தொடரா சரமாலை அடடா பகைவோ வீரா ராஜ வீர சூரா தீர சூர வீரா சோழ வீர சீரா ஞான பாட மாறாய் மாலை சூட அதே போரை நடுகள் சேர்க்கும் வீர மாறா காதல் மாற பூரேற்றும் வீர ஆயிரம் வேடம் போல பூக்களம் சேரும் சோழ வேளா ராஜ ராஜ மாறாய் மாலை சூழ தமிழ் வாழ்க வாழ்க வீர சோழம் வாழ்க நற்றமிழ் வாழ்க வாழ்க நல்லோர் தேசம் வாழ்க தமிழ் வாழ்க வாழ்க வீர சோழம் வாழ்க நற்றமிழ் வாழ்க வாழ்க நல்லூர் தேசம் வாழ்க வீரா அடுத்த நிகழ்வாக காக்கதேவி இந்து மன்றத்தின் தலைவர் என் பேச்சு. அனைவருக்கும் வணக்கம். வர்ண பகவான் மழை பொழிந்து கொண்டிருக்கிறார். எனது இதயம் இந்த மழைக்கு முன் இந்த பிள்ளைகளின் நடனங்கள் முடிய வேண்டும் என்று நம்புகிறேன். எனவே உங்கள் அனைவருக்கும் எனது இதயம் கனிந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்கள் எல்லோருக்கும் நல்ல வளம் அமையட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். මේ කර්තව්‍ය කිරීමේදී අපට ලොකු ශක්තියක් වුණා. ඉතින් දයානිධි මහත්මයා මම හිතන්නේ කෙටියෙන් කතා කරත් ඔහු කරපු කාර්ය බහුලයි. ඒ නිසා මේ සියලුම නර්තනයන් ඉදිරිපත් කිරීමේදී ඔහුගේ දායකත්වය ඔහුගේ ශක්තිය අපට ලොකු පිටුවහලක් වුණ බව මතක් කරනවා. ඉතින් ඒ වගේම அடுத்த நிகழ்வு சிவாகர நர்த்தியான ஆலய நாட்டிய பள்ளி மாணவர்கள் வழங்கும் கண்ணன் நடனம். நெறியாள்கை திருமதி கார்த்தியானி பிரபாகரன். கண்ணன் நடனம்.
பலத்த கரகோஷங்கள் அந்த குழந்தைகளுக்கு. அதனைத் தொடர்ந்து மீண்டும் சிவகார்த்தன நர்த்தன நாட்டிய பள்ளி மாணவிகள் வழங்கும் பொங்கல் பாட்டு கிராமிய நடனம். நெறியாள்கை திருமதி கார்த்திகாயினி பிரபாகரன்.
කමලනාදන් මහතාට ආරාධනා කර සිටිනවා. ඒ ඉතා ඉක්මනින් මෙම උත්සවය අපි නිම කරන්න බලාපොරොත්තු වෙනවා පවතින අයහපත් කාලගුණ තත්ත්වය මත. ඒ නිසා අපි නැවතත් මතක් කරනවා චාරිත්‍රානුකූලව තයිපොංගල් උත්සවයේ පොංගල් බත සියල්ල සූදානම් ඔබ වෙත ලබා දීමට ඒ සඳහා තව සුළු වේලාවක් අපිත් එක්ක රැඳී සිටින්න. இந்நடனத்தை நெறியாயை செய்திருந்த திருமணி கார்த்திகாயினி பிரபாகரன் அவர்களையும் அன்புடன் மேடை கலைக்கின்றோம். இதனைத் தொடர்ந்து ஸ்ரீராம் சிருஷ்டி நாட்டிய பள்ளி மாணவியர் வழங்கும் நிறுத்த சமர்ப்பணம் நெறியாகை திருமதி ஸ்ரீமதி தாருண்யா கார்த்தி.
இந்நடனத்தின் நெறியாள்கை செய்து தந்த திருமதி ஸ்ரீமத் தாருண்யா கார்த்தி அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அளிக்கின்றோம். கொழும்பு கரையோர பூங்காவின் செயலாளர் திரு செல்வரத்னம் அவர்கள் நன்றியுரை வழங்குவார். அதனைத் தொடர்ந்து ஒரு நடனம் இருக்கிறது. தயவு செய்து நடனத்தை முடித்துவிட்டு பிரசாதம் வாங்கி கொண்டு செல்லவும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். காக்கத்தீவு கடற்கரை பூங்கா முகாமைத்துவ சங்கத்தின் பொங்கல் விழா கொண்டாட்டத்திற்கு சங்கத்தின் செயலாளராக அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கத்துக்குரிய மத குருமார்களே, சிறப்பு விருந்தினர்களே, காக்கத்தீவு தலைவர் திரு காமினி ஹேவகே மற்றும் இந்து மன்றத்தின் தலைவர் திரு தயாநிதி அவர்கள், எமது சங்கத்தின் ஆலோசகர் திரு சாந்த பண்டாரா அவர்கள், செயற்குழு அங்கத்தர்கள், எமது கிளை சங்கமான மரணதார சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். காக்கத்தீவு கடற்கரை பூங்கா முகாமைத்துவ சங்கம் காக்கத்தீவு இந்து மன்றமும் இணைந்து இந்நிகழ்வினை சிறப்பிப்பதற்கு மனமார்ந்த நன்றியை பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்வினை சிறப்பித்த திரு நடேஸ்வரன், தமிழ் கலைஞர்கள் திரு நாகேந்திரன், ஹரிஹரன், திரு சுதன் மற்றும் திரு நாகேந்திரன், நடன ஆசிரியர்கள் திருமதி மேனகா கமல்நாதன், திருமதி நதிகா சந்திரன், திருமதி தாருண்யா கார்த்தியாயினி மற்றும் அனைத்து மாணவர்களுக்கும் எனது நன்றிகள். நிகழ்வில் பங்கேற்ற முகத்துவார இந்து கல்லூரி முதல்வர் மற்றும் மாணவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்வினை பூரண ஆதரவு வழங்கி காக்கத்தீவு இளைஞர் மன்றம் மற்றும் நிகழ்ச்சியில் சிறப்பாக செயல்படுத்தி திரு கலைஞர் தயாநிதி அவர்களுக்கும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய திருமதி தட்சாயணி ராஜ பிரகாஷ் அவர்களுக்கும் மற்றும் நிகழ்வில் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் அங்கோத்தர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இங்கு வருகை தந்து நிகழ்வினை பங்கு பெற்ற அனைவருக்கும் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நடனம் தைமகள். Thank you.
அறுவடை செய்து கொண்டாடுவோம் தமிழர் திருநாள் கொண்டாடுவோம் உழவர் பெருநாள் கொண்டாடுவோம் நாளும் பொங்கல் கொண்டாடுவோம் நம் கலைகள் சிறந்திட பண்பாடுவோம் உறவுகள் வாச தேடி வாழ்த்து சொல்லி உரிமையாய் நாங்கள் கொண்டாடுவோம் வீரம் விளைகின்றது வெற்றி தெரிகின்றது பொழுதும் விடுகின்றது காலம் செல்கின்றது புதுப்பான வச்சு பொங்கல் விட்டு மண் வாசனை பொங்கல் கொண்டாடுவோம் தித்திக்கும் பொங்கல் கொண்டாடுவோம் நாங்க திக்கட்டும் பொங்கல் கொண்டாடுவோம் தமிழர் திருநாள் கொண்டாடுவோம் அட உழவர் பெருநாள் கொண்டாடுவோம் உயர்ந்த தமிழால் பண்பாடுவோம் உலகம் முழுதும் வென்றாடுவோம் மரபு திங்கள் எங்கள் உரிமையல்லவா மதங்கள் இணையும் பெருமையல்லவா எம்மதம் சம்மதம் ஒன்றிணைந்து நாம் தமிழர் என்றே கொண்டாடுவோம் என்றே கொண்டாடுவோம் தமிழர் திருநாள் கொண்டாடுவோம் அட உழவர் பெருநாள் கொண்டாடுவோம் ඔව් බොහොමත්ම ස්තුතියි මේ සඳහා මේ අවසන් නර්තන කණ්ඩායමේ සිසුන් සඳහා ඒ සුවිශේෂ තිලිනය ප්‍රදානය කිරීම සඳහා ගෞරවයෙන් ආරාධනා කර සිටින වෙරළ උද්‍යාන කළමනාකරණ සමිතිය වෙනුවෙන් හිටපු කොළඹ නගර සභාවේ ගරු මන්ත්‍රී ඒ වගේම කාකදුපත ප්‍රදේශයේ සුවිශේෂ සේවයක් කරන මනෝහරන් මන්ත්‍රීතුමාට ඒ වගේම හින්දු සමිතිය වෙනුවෙන් පොන් ප්‍රසාද් මහතාටත් ආරාධනා කර සිටිනවා ඒ තිලිනය ප්‍රදානය කිරීම සඳහා இந்த நடனத்தின் நெறியாளியை செய்து தந்த திருமதி திலகா மகேஸ்வரன் அவர்களையும் அன்புடன் மேடை கலைக்கின்றோம். කාකදුපත වෙරළ උද්‍යාන කළමනාකරණ සමිතිය මගින් 2025 වර්ෂයේ තයි පොංගල් උත්සවය ඉතාමත් උත්කර්ෂවත් අන්දමින් අපි සැමරුවා. ඒ නිමාව සනිටුහන් කරන්නටයි මේ අපි සූදානම් වන්නේ. ඉතින් නැවතත් මතක් කර යුතුයි මෙවර පැවැත් වූ තයි පොංගල් උත්සවයේ ඉතාමත්ම සාර්ථකයි. සාර්ථක කර ගැනීමට බොහෝම දිනක් අපිට එක්ක එකතු වුණා, සහයෝගය දක්වුවා. ඉතින් අපේ අරමුණ පෙරළ උද්‍යාන කළමනාකරණ සමිතියේ මූලික අරමුණ අපි අතර සහජීවනය, එකමුතුකම, අපි අතර තියෙන සැබැඳියාව තවදුරටත් වර්ධනය කර ගැනීම. මෙම නිසා නැවතත් මතක් කළ යුතුයි අති උත්කර්ෂවත් අන්දමින් පැවැත් වූ මේ 2025 කාකදුපත තයි පොංගල් උත්සවය අපි තාම සතුටින් නිමාවට පත් කරනවා. ඉතින් නැවත ආරාධනා කර සිටිනවා සියලුම දෙනාට තයි පොංගල් උත්සවයේ චාරිත්‍රානුකූලව තයි පොංගල් බත අපි සූදානම් කරලා තියෙන පොංගල් බත ඒ සඳහා සියලුම දෙනා සහභාගී වෙන්න කියලා අපි ආරාධනා කර සිටිනවා. නැවත හමුවෙමු. බොහොම ස්තුතියි. அனைவரும் பொங்கல் வாங்கி செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். செல்ஃபி எடுக்க விரும்பியவர்கள் காலையோடு செல்ஃபி எடுக்கலாம். கவனமாக எடுக்க கூடி விடைபெற்றுக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு பொங்கல் விழாவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.